வணக்கம் மக்களே. மலேசியாவில் மகா கந்த சஷ்டியை ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. மகா கந்த சஷ்டினாவே திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மலேசியாலையும் அதே மாதிரி சிறப்பாக செய்கிறாங்க. ஒவ்வொரு அசுரனையும் அழிச்சதுக்கப்புறம் வெடித்து கொண்டாடுறாங்க. நான் 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும்தான் சஷ்டி விரதம் இருந்தேன். அந்த ஒரு நாள் மட்டும் வீட்டிலெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தோங்க. கோயிலில் தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அன்னதானம் பண்ணாங்க, சாப்பிட்டோம். ஒவ்வொரு அசுரனையும் அழிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தீய எண்ணங்களும் அழிக்கிறதா நான் நினச்சிப்பேன். என்னென்னா கோபம், பொறாமை, வெறுப்பு, இந்த மாதிரியான எல்லா விஷயமும். சஷ்டி விரதம் இருக்கிறனால மனமும் சுத்தமாகுது, உடலும் சுத்தமாகுதுங்க. நெக்ஸ்ட் டே திருக்கல்யாணம், வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம். அன்றைக்கி திருக்கல்யாணம் முடிஞ்சதும் நல்ல மாதிரி சாமியெல்லாம் ஆரத்தி காமித்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வந்தால் மொய் செலுத்தணும் இல்லையா, மொய் செலுத்திட்டு அதுக்கப்புறம் கல்யாண சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு சாமி நல்ல மாதிரி கும்பிட்டுட்டு பசங்களுக்கு நிறைய கொஷின்ஸுங்க இந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு. சாமின்னா நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க தானே, ஏன் சாமி ஒரு சூரனை அழிக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. ஒவ்வொரு அசுரனோட குணமும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. பொறாமை, ஏமாத்துறது, ஒருத்தர் மீது கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்குள்ளேருந்து அழிக்கணும். அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு என் பசங்களுக்கு நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you on next video.